ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூன் 22ஆம் தேதி. நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.46% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.38% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி பேங்க் 0.34% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்எஸ்சி வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். நிஃப்டி 50ல கெய்னர்ஸ் சிப்லா 4.05% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா டெக் மஹிந்திரா 2.08%, ரிலையன்ஸ் 1.99%, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் 1.75%, இன்ஃபோசிஸ் 1.36%, டாக்டர் ரெட்டி, எஸ்பிஐ லைஃப், டிசிஎஸ், பஜாஜ் ஆட்டோ, ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்எம் மோட்டார், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்சிஎல் டெக், டாடா ஸ்டீல், மாருதி, சன்ஃபார்மா, கிராசிம், எம்என்டம், ஹெச்டிஎஃப்சி லைஃப், என்டிபிசி இவங்க எல்லாமே இன்னைக்கு கெய்னர்ஸ்ல இருக்காங்க. லாசர் யாருன்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் டாப் லாசர் மேக்ஸ் ஹெல்த் 1.38% டவுன். அதுக்கு அடுத்ததா டைட்டன் 1.09% டவுன். ஏஷியன் பெயிண்ட் 0.97% டவுன். பவர் கிரேட், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், அதானி போர்ட்ஸ், கோல் இந்தியா, ஓஎன்ஜிசி, ஐடிசி, டாடா கன்சியூமர், விப்ரோ, எல்என்டி, பஜாஜ் ஃபின்சர்வ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், அதானி என்டர்பிரைசஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட், நெஸ்லே இந்தியா, ட்ரெண்ட் இவங்க எல்லாம் லாசர்ல இருக்காங்க. பேங்க் நிஃப்டில யார் லாசர்னு பார்த்தரலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் 1.72% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா எஸ் பேங்க் 0.98% டவுன். ஃபெடரல் பேங்க், யூனியன் பேங்க், ஏயு பர்சன்ட் இவங்க எல்லாம் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. கெய்னர்ஸ்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 3.13% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா 1.05% கிரீன். ஐசிஐசிஐ பேங்க் 0.90% கிரீன். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பிஎன்பி, கனரா பேங்க், கொட்டக் பேங்க், ஏயு பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க எல்லாம் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ எகெயின் மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் செக்டார் வைஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் பார்த்துட்டோம். ப்ராட் மார்க்கெட் டெரிவேட்டிவ்ஸ் அதாவது நிஃப்டி 100, 200, நிஃப்டி 500 எல்லாமே கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மிட் கேப் கிரீன், இந்தியா விக்ஸ் கம்மி ஆயிருக்கு. ஸ்மால் கேப், மைக்ரோ கேப், மல்டி கேப் எல்லாமே இன்னைக்கு கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. செக்டார் வைஸ் பார்த்தரலாம். நிஃப்டி ஆட்டோ 0.52% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜி 0.21% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி ஐடி 1.15% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி மீடியா 0.70% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி மெட்டல் 0.35% கிரீன். நிஃப்டி ஃபார்மா 0.63% கிரீன். நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் 0.07% கிரீன். நிஃப்டி பிரைவேட் பேங்க் 0.41% கிரீன். ரியாலிட்டி ஹெல்த் கேர் 0.40 and 49% கிரீன். நிஃப்டி கன்சியூமர் டூரபிள்ஸ் 0.51% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் 1.02% கிரீன். மிட் ஸ்மால் ஹெல்த் கேர் 0.03% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது நிஃப்டி கெமிக்கல்ஸ் 0.10% டவுன். அண்ட் தென் நிஃப்டி ரைட்ஸ் அண்ட் ரியாலிட்டி 0.20% கிரீன். நிஃப்டி சிமெண்ட் 0.07% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு கெய்னர்னு பார்த்தா நிஃப்டி ஐடி தான் இன்னைக்கு டாப் கெய்னர்ல இருக்கு. நிஃப்டி ஐடி, மிட் ஸ்மால் ஐடி அண்ட் டெலிகாம் இவங்க எல்லாம் கெய்னர்ஸ்ல இருக்காங்க செக்டார் வைஸ்ல. அடுத்தது ஆயில் அண்ட் கேஸ் இருக்கு. லாசர்னு பார்த்தோம்னா எஃப்எம்சிஜி அண்ட் கன்சியூமர் டூரபிள்ஸ். ஸோ இவங்க தான் டாப் லாசர். அந்த நிஃப்டி கெமிக்கல்ஸ் இது மூணுமே டாப் லாசர் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ இப்போ பிஎஸ்சியில் சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.51% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி வேல்யூ 94.50ன்னு போயிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரைடே நம்ம பார்க்குறப்ப 94.36 அந்த ரேஞ்சில் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு 94.50 நம்ம ருப்பி கொஞ்சம் வீக் ஆயிருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தரலாம். 78.63, ஸோ பிலோ $80 கீழே வந்துட்டு. ஸோ பெர் பேரலுக்கு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மட்டும் 1.77% டவுன் ஆயிருக்கு. கோல்ட் ரேட் அண்ட் சில்வர் ரேட் இன் இந்தியா பார்த்தரலாம். 24 கேரட் கோல்ட் பெர் கிராம் 14,651 போயிட்டு இருக்கு. 43 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 13,430 rupees. 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 10,988. சில்வர் ரேட் பெர் கிராமுக்கு 215 போயிட்டு இருக்கு.
ஸோ இப்போ ட்ரேடிங் வியூவில் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 1 டே சார்ட் பார்த்துருக்கோம், ஜூம் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி 57,964.45. ஸோ அதுதான் இன்னைக்கு போன டாப் ஹை. ஸோ இட்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டுன்னு பார்த்தோன்னா 57,709, 57,730. ஸோ அதுதான் இன்னைக்கான பாட்டம். ஸோ இப்போ ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்னிங் ஓப்பன் ஆனது அரௌண்ட் 57,907. ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 57,888.50ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பேங்க் நிஃப்டி. இதே நிஃப்டி 50 பார்த்துடலாம். ஓப்பன் ஆகிறப்ப 24,108 அதில் ஓப்பன் ஆகிட்டு இப்போ 24,128 அதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பீக் வந்து 24,169.25, 24,169.25 வரைக்கும் போயிருக்கு. பாட்டம் 24,070.60 வரைக்கும் இன்னைக்கு டவுன் போயிருக்கு. ஆவாஸ் ஃபினான்ஷியல்ஸை செக் பண்ணிட்டு இருக்காங்க NHB. அவங்களோட ஹவுசிங் லோன் ராங் கேட்டகரியில பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 400 to 500 crore ஒர்த்தான லோன் ராங் கேட்டகரியில இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது ஹவுசிங்க்குன்னு லோன் கொடுத்துட்டு அதை வேற எதுக்கோ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மாரி செக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பெனால்ட்டியும் போடலை, திரும்ப ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லலை. பட் மார்க்கெட்ல என்ன ஒரேஸ் ஆயிருக்குன்னா, ஏதாவது மிஸ்டேக் ஃபைன் பண்ணாங்கன்னா ஆவாஸ் ஃபினான்ஷியல்ஸ் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்லிட்டு இன்னைக்கு ஆவாஸ் ஃபினான்ஷியல்ஸை கிட்டத்தட்ட 4% வரைக்கும் கீழே இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.29% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 1,477 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. NOCIL ஷேர் இன்னைக்கு 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமிடிஸ் இம்போர்ட் பண்ணுற சல்ஃபனைட் ஆக்சிலரேட்டர்ஸ் அதுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருக்காங்க. ஸோ சைனா, USA அண்ட் யூரோப் கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ இதுக்கு தான் அந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருக்காங்க. அதுவும் 5 இயர்ஸ்க்கு போட்டிருக்காங்க. ஸோ இதனால ஏன் NOCL கெயின் ஆகணும்? ஸோ NOCLன்றது லார்ஜ் மேக்கர் ஆஃப் ரப்பர் கெமிக்கல்ஸ். ஸோ இந்த கெமிக்கல், அதாவது சல்ஃபனைட் ஆக்சிலரேட்டர்ஸ்ன்றது இந்த ரப்பர் கெமிக்கல்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி டயர் அண்ட் ரப்பர் மேனுஃபேக்சரிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு அதனால இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டதுனால இந்த NOCLன்றது இந்தியன் மேனுஃபேக்சரர். ஸோ இவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இவங்களோட ப்ராஃபிட் க்ரோ ஆகும்னு சொல்லிட்டு 20% இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. NOCIL இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். $19.97 இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 191 per ஷேர். புக் வேல்யூ 106. டிவிடெண்ட் 0.82% தராங்க. 52 வீக் ஹை 204, லோ 125. ஸ்டாக்கோட PE 53.5, இண்டஸ்ட்ரியல் PE 28.7. டெப்ட் டு ஈக்விட்டி 0, டெப்ட் 8.04 crore டெப்ட் இருக்கு. 6 மாசத்துல 2.14% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு வருஷத்துல நெகட்டிவ் ரிட்டர்ன். ப்ரமோட்டர் கிட்ட 33.8% ஹோல்டிங் இருக்கு. பிளட்ஜிங் 22.6% பிளட்ஜிங் இருக்கு. கரண்ட் ரேஷியோ 4.31. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 4.57, அதுக்கும் முதல் இயர் 6.91. ஸோ லாஸ்ட் இயர் கம்மியாயிருக்கு அதுக்கு முதல் இயர் கம்பேர் பண்ணுறப்ப. அது லேட்டஸ்ட் குவார்ட்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்ட்டர் கம்பேர் பண்ணுறப்ப கடைசி குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 83.5 crore வச்சுருக்காங்க. டெக்ஸ்மாக்கோ ரயிலுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 253.3 crore ஆர்டர் JSW குரூப் கிட்டேருந்து கிடைச்சிருக்கு. ரயில்வே வேகன்ஸ் அண்ட் ரேக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இன்னொரு ஆர்டரும் கிடைச்சிருக்கு. 11.5 crore ஆர்டர் ஒடிசா பவர் டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் கிட்டேருந்து கிடைச்சிருக்கு. டோட்டலாக 264.8 crore ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு டெக்ஸ்மாக்கோ ரயில் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 4.43% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 114 per ஷேர். புக் வேல்யூ 58.4. ப்ளூ கிளவுட் சாஃப்டெக்ஸ் சொல்யூஷன் இன்னைக்கு 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்பேஸ் எக்ஸோட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஏர்லி ஸ்டேஜ் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு.
ஏஐ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்ததுனால ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அண்ட் டிஸ்கஸிங் தான், பாசிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு டிஸ்கஸிங் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கே இன்னைக்கு 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளூ கிளவுட் சாஃப்டெக் சொல்யூஷன். ஸோ இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளூ கிளவுட் சாஃப்டெக் சொல்யூஷன் 19.49% இன்க்ரீஸ் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 21.6 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. FSSAI மேரிகோக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. எதை பற்றின நோட்டீஸ்னா சஃபோலா குக்கிங் ஆயில் பற்றின நோட்டீஸ். என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, சில அதில் ஹெல்த் கிளைம்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் அதில் ரிட்டர்ன் ஆயிருக்கு. கவர் மேலே, ப்ராடக்ட் லேபிள் மேலே, பேக்கேஜிங் மேலே. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. மேரிகோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த கிளைம்ஸ் எல்லாமே நீங்கள் லேபிள் மேலே அண்ட் பேக்கேஜிங் மேலே எழுதின கிளைம்ஸ் எல்லாமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? ஸோ அதை கேள்வி கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க FSSAI மேரிகோக்கு. ஸோ இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். மேரிகோ 0.56% டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 812 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.